சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் கலந்து கொண்டார். செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், நமது மக்களுக்கு நல்லாட்சி வர வேண்டும், நல்ல அரசியல் மக்களுக்கு நடக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு கூட்டணி என பேசுவதில் என்ன பயன்? கூட்டணி வைக்காமல் தேர்தலில் எப்படி வெல்ல முடியும் என கேட்பதே தவறு. எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் என்று கேட்பதே சரி. இங்கு கூட்டணி வைத்து சட்டசபை, நாடாளுமன்றத்திற்கு போனவர்களை பார்த்து இருப்பீர்கள். அவர்கள் அங்கு என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம்தானே? இங்கு நீங்கள் சுதந்திரமாக கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் நான் பொறுமையாக உட்கார்ந்து பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுபோல தமிழகத்தில வேறு ஏதாவது தலைவர் பதில் சொல்வார? தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சிக்கல், 1000 கோடி ரூபாய் ஊழல் புகார் குறித்து திமுகவினரிடம் கேள்வி எழுப்ப முடியுமா? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் திமுக பதில் சொல்லிவிட்டால் அவர்களுடன் கூட்டணி வைக்க நான் தயாராக இருக்கிறேன். சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நானும் செங்கோட்டையனும் பங்கேற்றோம். சீமானால் நினைத்ததையெல்லாம் பேச முடிகிறது. ஆனால் நான் சிக்கலில் இருக்கிறேன் என்று செங்கோட்டையனே கூறினார். அவரை போன்ற பெரிய தலைவரே இக்கட்டான சூழலில் இருக்கிறார் என்றால் நாடும் மக்களும் எப்படி இருப்பார்கள்?